வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. ஓகே. ஸோ இதுக்கான அட்மிட் கார்டு வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் டேட் என்னவோ, அதாவது உங்களுக்கு எக்ஸாம் டேட் என்னவோ அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸாம் சிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 10 நாளைக்கு முன்னால். ஸோ இதில் யாருக்குமே என்னைக்கு எக்ஸாம் டேட்டுன்னு தெரியாது. ஸோ ஆகஸ்ட் 7க்கு 10 நாளைக்கு முன்னாலேருந்து டெய்லி எல்லாருமே ஆர்ஆர்பியோட வெப்சைட்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆக்சுவலாக என்னைக்கு எக்ஸாம் டேட்டோ அதுக்கு 10 நாளைக்கு முன்னால் உங்களோட சிட்டி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னால் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இதே டைமில் தான் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் டேட்டும் இருக்குது. அப்படிங்கிறனால 2க்குமே வந்து ஒரே நேரத்தில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குதா? 2மே ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து எப்படி அலாட் பண்ணுவாங்க அப்படிங்கக்கூடிய டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஈவன் எனக்குமே அந்த டவுட் இருக்குது. ஏன்னா அவ்வளோ எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கிடையாது. எல்லாமே ஆன்லைனில் நடக்குது அப்படிங்கிறனால. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போஸ்ட்போண்ட் ஆகுதா? இல்லைனா சிஜிஎல் எக்ஸாம் போஸ்ட்போண்ட் ஆகுதா அப்படின்ட்டு. 2மே ஒரே நேரத்தில் நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. 2மே ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறனால. ஓகே. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் ஒன்று வந்து போஸ்ட்போண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ எது போஸ்ட்போண்ட் ஆனாலுமே நம்மளுக்கு வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா மேக்ஸிமம் இந்த எக்ஸாம் படிக்கிறவங்க சிஜிஎல் எக்ஸாமுக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் 2க்குமே சேர்த்து ஒரே ப்ரிப்ரேஷன் பண்ணாலே போதுமானது. எதுக்கு டைம் கிடைச்சாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகே. அதனால் இதில் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இப்போதைக்கு யாருக்கும் தெரியாது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.